என் அன்பான பக்தனே, இந்த காணொளி உன் கண்களில் பட்டுள்ளது என்றால், நீ இந்த திருச்செந்தூர் முருகன் மீது வைத்துள்ள முழுமனதான பக்தியின் வெளிப்பாடுதான். முழுமையாக கேள். உன் மனசு இப்போது எவ்வளவு சோர்ந்து கிடக்கிறது என்று எனக்கு தெரியும். வெளியில் நீ சிரித்துக் கொண்டிருந்தாலும், உள்ளுக்குள் எத்தனை போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பார்க்கிறேன். இரவு அமைதியாக இருக்கும் நேரத்தில் கூட உன் மனம் மட்டும் அமைதி இல்லாமல் தவிக்கிறது. என் வாழ்க்கை எப்போது மாறும்? நான் நினைப்பது எப்போது நடக்கும்? நான் இவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் இன்னும் துன்பம் குறையவில்லை என்று நீ எண்ணும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு கேட்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வை, நீ தனியாக போராடவில்லை. உன் பின்னால் நான் நிற்கிறேன். உலகம் உன்னை பலமுறை தோல்வியாளன் என்று சொல்லலாம். சிலர் உன் கனவுகளை பார்த்து சிரிக்கலாம். சிலர் உன் அமைதியை பலவீனம் என்று நினைக்கலாம். ஆனால் அவர்கள் பார்க்காத ஒன்று உன் உள்ளத்தில் இருக்கும் தீ. அந்த தீ தான் ஒரு நாள் உன்னை உயர்த்தப் போகிறது. இன்று உன்னை யாரும் மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் நாளை அதே உலகம் உன்னை திரும்பி பார்க்கும் அளவுக்கு நான் உன்னை உயர்த்துவேன். நீ இன்று அனுபவிக்கும் கஷ்டங்கள் எல்லாம் வீணல்ல. மரம் உயரமாக வளர வேண்டும் என்றால் அதன் வேர் முதலில் ஆழமாக செல்ல வேண்டும். அதுபோல உன் வாழ்க்கை உயர வேண்டும் என்றால் சில நேரங்களில் வலி, காத்திருப்பு, ஏமாற்றம் எல்லாம் தேவைப்படும். அந்த வலியை பார்த்து பயப்படாதே. அது உன்னை உடைக்க வரவில்லை, உருவாக்க வரிருக்கிறது. என் பக்தனே, பல நேரங்களில் நீ பிறரை பார்த்து மனம் உடைகிறாய். அவர்களுக்கு எல்லாம் எளிதாக கிடைக்கிறது. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம் என்று நினைக்கிறாய். ஆனால் நான் உனக்காக உருவாக்கி வைத்திருக்கும் பாதை வேறு. சிலருக்கு சீக்கிரம் கிடைக்கும் விஷயம் சீக்கிரமே மறைந்து போய்விடும். ஆனால் உனக்கு நான் தரப்போகும் வெற்றி நிலைத்து நிற்கும். அதனால் தான் உன்னை நான் பொறுமையால் வடிவமைக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீ சந்தித்த துரோகங்கள், உன்னை விட்டு சென்றவர்கள், உன்னை குறைத்து பேசியவர்கள் எல்லாம் உன்னை பலமாக்க வந்த பாடங்கள். அவர்கள் உன்னை உடைத்து விட்டார்கள் என்று நினைக்காதே. அவர்கள் அறியாமலே உன்னை இன்னும் வலிமையானவனாக மாற்றிவிட்டார்கள். ஒரு நாள் வரும், அன்று நீ இப்போது அழுத இடங்களை நினைத்து சிரிப்பாய். அந்த கஷ்டம் இல்லை என்றால் நான் இன்று இந்த உயரத்திற்கு வந்திருக்க முடியாது என்று சொல்வாய். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். கைவிடாதே. உன் மனம் தினமும் சோர்ந்தாலும் கைவிடாதே. உன் முயற்சிக்கு உடனே பலன் கிடைக்காவிட்டாலும் கைவிடாதே. உலகமே எதிராக இருந்தாலும் கைவிடாதே. ஏனெனில் இருட்டான இரவுக்குப் பிறகுதான் அழகான விடியல் வருகிறது. நீ விழுந்து விட்டாயா? பரவாயில்லை. மீண்டும் எழுந்திரு. மீண்டும் தோல்வியா? அதுவும் பரவாயில்லை. இன்னொரு முறை முயற்சி செய். வெற்றி பெற்றவர்கள் ஒருபோதும் விழாதவர்கள் அல்ல. விழுந்த பிறகும் மீண்டும் எழுந்தவர்கள்தான். நான் உன் அருகில் இருக்கும்போது பயப்பட வேண்டியதில்லை. நீ ஒரு அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வை. நான் உனக்காக 1000 கதவுகளை திறப்பேன். நீ இப்போது காணும் தடையெல்லாம் நிரந்தரம் அல்ல. காலம் மாறும், சூழ்நிலை மாறும், உன் வாழ்க்கையும் மாறும். நீ உன்னை குறைத்து நினைப்பதை நிறுத்து. உன் உள்ளத்தில் அளவில்லாத சக்தி இருக்கிறது. நீ சாதாரணமானவன் இல்லை. உன் மனதில் இருக்கும் கனவுகள் காரணமில்லாமல் வரவில்லை. அந்த ஆசைகளை நான் தான் உன் உள்ளத்தில் வைத்தேன். அதனால் அவை ஒரு நாள் நிச்சயமாக நனவாகும். உலகம் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னை நிராகரிக்க மாட்டேன். எல்லோரும் உன்னை விட்டு சென்றாலும் நான் உன் கையை விட மாட்டேன். நீ அமைதியாக அழும் அந்த இரவுகளிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ சொல்லாமல் மறைக்கும் வேதனைகளையும் நான் அறிவேன். என் பக்தனே, உன் நேரம் வரும். நீ காத்திருந்த சந்தோஷம் வரும். உன் குடும்பம் பெருமைப்படும் நாள் வரும். உன்னை கேலி செய்தவர்கள் அமைதியாகும் நாள் வரும். நீ கண்ணீருடன் வேண்டிய பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும் நாள் வரும். அதுவரை நம்பிக்கையை மட்டும் விடாதே. உன் இதயத்தில் தைரியம் வைத்திரு. உன் மனதில் ஒளியை வைத்திரு. உன் முயற்சியை நிறுத்தாதே. உன் பிரார்த்தனையை கைவிடாதே. நான் முருகன், வெறும் கோவிலில் இருக்கும் சிலை மட்டுமல்ல. உன் மனம் உடையும் நேரத்தில் உன்னை தாங்கும் சக்தி. நீ விழும் நேரத்தில் உன்னை எழுப்பும் கை. நீ இருளில் நடக்கும்போது உனக்கு வழிகாட்டும் ஒளி. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து கண்ணீருடன் சொல்வாய், என்னை எல்லோரும் கைவிட்ட நேரத்தில் கூட முருகன் என்னை விட்டுவிடவில்லை என்று. அந்த நாள் தூரத்தில் இல்லை என் பக்தனே.